வணக்கம். இன்னைக்கான டாபிக் சாலிட் ஸ்டேட் கெமிஸ்ட்ரி. ஒர்க் ஷீட் 20 எடுத்துக்கோங்க. முதல் கொஸ்டின் பாருங்க. The value of D111 in a cubic crystal is 25.6 pm சொல்லி பிகோமீட்டர் கொடுத்திருக்காங்க. D33க்கான வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ணும்போது நம்மளுக்கு டிக்கான ஃபார்முலா தெரியணும். டி அப்படின்றது இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸுக்கு உள்ள ஃபார்முலா இங்க 11333 கொடுத்திருக்கிறது வந்து HKL வேல்யூ. HKL வேல்யூ அப்படின்றது வந்து மில்லர் இன்டிஜர்ஸ். ஓகே, சப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நம்மளுக்கு கொடுத்திருக்க வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 111க்கான பிளேனுக்கான வேல்யூ கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்முலா எழுதிக்கலாம். D is equal to E divided by root of H square K square plus L square. இங்க H K L வேல்யூ தான் கொடுத்திருக்காங்க. மில்லர் இண்டிசஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல அப்ப சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, இங்க நம்மளுக்கு வந்து A என்னன்றது தெரியாது. divided by root of எல்லாமே 1 தான். So 1 square plus 1 square. நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன? A by root 3 நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ அடுத்த பிளேன் என்ன கொடுத்திருக்காங்க? நம்மளுக்கு 3 பிளேன் கொடுத்திருக்காங்க இல்லையா? D33 பிளேன்ல நம்மளுக்கு A divided by root of என்ன வரும்? நம்மளுக்கு 3 square plus 3 square. அப்ப இந்த வேல்யூ நமக்கு வந்து பார்க்க போனா இது 9 3 9 வந்து 27. So A divided by root 27 வரும். இந்த root 27 நம்ம எப்படி எழுதலாம்னா A divided by 3 into root 3 அப்படின்னு எழுதலாமா? ஓகே, ஆனா நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? A by root 3ங்கிறது D11க்கான பிளேன் அப்படிதானே கொடுத்திருக்காங்க. சோ அப்போ நம்ம இதை இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஓகே, therefore இந்த D33 பிளேன் அப்படின்றது வந்து என்ன? D11 பிளேன்ல divided by 3. ஏன்னா நம்மளுக்கு A by D3 தான் என்ன? D11க்கான பிளேன் இல்லையா? சோ அப்போ இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். D11க்கான பிளேனுக்கான வேல்யூ கியூபிக் கிறிஸ்டல் வேல்யூ கொடுத்திருந்தாங்க 325.6 நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ டிவைடட் பை 3. ஓகே, நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 108.5 கிடைக்கும். ஓகே, the unit is picometer. So our answer is option C is the correct answer. ஜஸ்ட் ஃபார்முலால தான் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். நமக்கு இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸுக்கும் அந்த A வேல்யூக்கும் யூனிட் செல்லோட லென்த்துக்கும் மில்லர் இண்டிசஸ்க்குள்ள ரிலேஷன் தெரிஞ்சிருக்கணும். திஸ் ஈக்குவேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். How many atoms are there in an element packed in FCC structure சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, FCC ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? எட்டு கார்னர்ல நம்மளுக்கு ஆட்டம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபேஸோட சென்டர்லயும் நம்மளுக்கு ஆட்டம் இருக்கும். ஓகே, சோ மொத்தம் நம்மளுக்கு 6 ஃபேஸஸ் இருக்கு. சோ ஒவ்வொரு ஃபேஸோட சென்டர்லயும் நம்மளுக்கு இந்த ஃபேஸ் நம்மளுக்கு இங்க இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபேஸ் இங்க. சோ டோட்டலா பார்க்க போனா 6 ஃபேஸஸும் நம்மளுக்கு 8 கார்னர்ஸும் இருக்கும். சோ இது வந்து FCC. இப்போ 8 கார்னர்ல உள்ளது வந்து 8 ஆட்டம் ஷேர் ஆகும். பிளஸ் 6 ஃபேஸஸ்ல உள்ளது 2 இது ஷேர் ஆகும். அப்படின்றதுனால நம்மளுக்கு 1 plus 3. சோ டோட்டலா நம்மளுக்கு 4 கிடைக்கும். ஓகே, சோ டோட்டல் ஆட்டம்ஸ் எலிமெண்ட் இன் தி FCC ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு 4 is the answer. ஓகே, இதே மாதிரி நம்ம பிரிமிட்டிவ் செல் சிம்பிள் செல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டம் இருக்கும். பாடி சென்டர்ட் கியூபிக் சிஸ்டமா இருந்தா 2 ஆட்டம் இருக்கும். ஓகே, எட்ஜ் சென்டர்ட் கியூபிக்கா இருந்தா நம்மளுக்கு வந்து அரௌண்ட் 1.2 ஆட்டம்ஸ் நமக்கு இருக்கும். ஓகே, சோ இதுதான் நமக்கான வேல்யூஸ். ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரை பொறுத்து நம்மளுக்கு ஆட்டம்ஸ் யூனிட் செல்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, சோ FCCக்கு 4. அடுத்த क्वेश्चन பாருங்க. The structure obtained when all the tetrahedral holes are occupied in FCC structure. ஓகே, சோ இப்ப இங்க கொடுத்திருக்க கிறிஸ்டல்ஸ் நீங்க பாருங்க. கொடுத்திருக்க கிறிஸ்டல்ஸ்ல நம்மளுக்கு வந்து சீசியம் குளோரைடு வந்து BCC ஸ்ட்ரக்சர், பாடி சென்டர் கியூபிக் ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ நம்ம சோடியம் குளோரைடு பாத்தீங்க அப்படின்னா சோடியம் குளோரைடுல வந்துட்டு நமக்கு கோஆர்டினேஷன் நம்பர் 6 FCC ஸ்ட்ரக்சர் தான்.
ஆனா கோஆர்டினேஷன் நம்பர் நமக்கு 6. அது வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு குளோரைடும் நம்மளுக்கு Na பிளஸ் அயானும் ஆக்டாஹீட்ரல் வாய்ட்ஸ்ல தான் நம்மளுக்கு ஆக்குபை ஆயிருக்கும். ஓகே, சோ எல்லாமே ஆக்டாஹீட்ரல் ஹோல்ஸ் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். அடுத்து நம்ம கால்சியம் புளூரைட் வரலாம். கால்சியம் புளூரைட் நம்மளுக்கு கால்சியம் 2+ அண்ட் புளூரைட் மைனஸ், இது எல்லாமே நம்மளுக்கு ஆக்டாஹீட்ரல் கோஆர்டினேஷன் நம்பர் 4 டெட்ராஹீட்ரல் ஹோல்ஸ்ல தான் நம்மளுக்கு இதாயிருக்கு. நம்மளுடைய இதான் கேட்டிருக்காங்க, எல்லாமே டெட்ராஹீட்ரல் ஹோல்ஸ்ல இருக்கக்கூடியது என்னது அப்படின்னு. ஜிங்க் நம்மளுக்கு ஜிங்க் சல்பைடும் பார்த்துடலாம். இங்க சல்பைட் அண்ட் சிங்க் 2+, இது வந்து ஆஃப் ஆஃப் த டெட்ராஹீட்ரல் இதுதான் நம்மளுக்கு ஃபில் பண்ணும். ஓகே, ஆஃப் ஆஃப் டெட்ராஹீட்ரல் ஹோல்ஸ் தான் ஃபில் பண்ணும். சோ கரெக்டான ஆப்ஷன் நமக்கு சி. ஓகே, சோ கால்சியம் புளூரைட் ஸ்ட்ரக்சர்ல தான் கால்சியம் அயானும் புளூரைட் அயானும் நம்மளுக்கு டெட்ராஹீட்ரல் ஹோல்ஸ கம்ப்ளீட்டா வந்து நம்மளுக்கு ஆக்குபை பண்ணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The lattice parameter of an element stabilized in FCC structure. So lattice parameter நமக்கு கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 4.04 சொல்லி நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ lattice parameter கொடுத்துட்டாங்க. ஆனா நம்மளுக்கு atomic radius of the element நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஓகே, atomic radius நம்மளுக்கு கேட்டாங்க அப்படின்னா இப்போ FCC ஸ்ட்ரக்சர்ல நம்மளுக்கு atomic radiusக்கும் இதுக்குமான ரிலேஷன் நமக்கு தெரியணும். ஓகே, நம்மளுக்கு ஃபேஸ் கியூபிக் அப்படின்றதுனால FCCல நம்மளுக்கு அட்டாமிக் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு √2a/4. ஓகே, √2a/4 நம்ம ஏற்கனவே இது எப்படி வருதுன்றதெல்லாம் நான் உங்க கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ √2a/4ல நம்மளுக்கு a வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகே, இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். நம்ம a டிவைடட் பை √2 கூட சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஏன்னா கொஸ்டின்ல நம்மளுக்கு a கொடுத்திருக்காங்க, லாட்டிஸ் பாராமீட்டர் a கொடுத்திருக்காங்க. That is equal to 4.04. So divided by 2 into √2. Okay, இதோட வேல்யூ நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா we will get 1.43. Okay, Armstrong. So option B is the correct answer. Okay, so நமக்கு தெரிய வேண்டியது வந்து அட்டாமிக் ரேடியஸ்க்கு அந்த ஆன்சர் தெரியும். ஒவ்வொரு கிறிஸ்டல் சிஸ்டத்தை பொறுத்து, டைப் ஆஃப் கிறிஸ்டல் சிஸ்டத்தை பொறுத்து நம்மளுக்கு அட்டாமிக் ரேடியஸ் மாறுபடும். ஓகே, சப்போஸ் சிம்பிள் கியூபிக்கா இருந்தா நம்மளுக்கு அட்டாமிக் ரேடியஸ் வந்து a/2. ஓகே, அதே இது பாடி சென்டர்ட் கியூபிக்கா இருந்தா நம்மளுக்கு R வந்து √3a/4 நமக்கு வரும். FCCல நம்மளுக்கு √2a/4 வரும். அதுதான் நம்ம இந்த கொஸ்டின்ல சப்ஸ்டிடியூட் பண்ணணும். சோ இந்த ஃபார்முலாஸ் நமக்கு தெரியும். அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின் பாருங்க. இது 2012 டிசம்பர்ல கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு மெட்டல் வந்து FCC கிறிஸ்டலைஸ் ஸ்ட்ரக்சர்ல கிறிஸ்டல் ஆகுது. அதனோட யூனிட் செல் சைட் கொடுத்திருக்காங்க, அதாவது 500 பிகோமீட்டர் ஏ வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஓகே, அதே மாதிரி டென்சிட்டி ஆஃப் த கிறிஸ்டல்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்மகிட்ட மோலார் மாஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, மோலார் மாஸ் என்னன்னு கேட்டிருக்கும் போது நம்மளுக்கு ஃபார்முலா, ஓகே, டென்சிட்டிக்கான ஃபார்முலா என்ன? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு Z into M divided by Na. Okay, Na into A. Okay, இங்க Zங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் per யூனிட் செல். நம்மளுக்கு FCC அப்படின்றதுனால இந்த கேஸ்ல Z வந்து நம்மளுக்கு 4. M தான் என்னன்னு கேட்டிருக்காங்க, மோலார் மாஸ் தான் கேட்டிருக்காங்க. D கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு என்ன 1.33 கிராம் per CCC. ஓகே, சோ இந்த வேல்யூ நமக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து நம்மளுக்கு Na வந்து அவகேட்ரா நம்பர், அது கான்ஸ்டன்ட். அதே மாதிரி A வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 500 பிகோமீட்டர். ஓகே, சோ 500 பிகோமீட்டர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மீட்டர்லனா 10⁻⁻12 வரும். சென்டிமீட்டர் என்ன இங்க கிராம் per cc கொடுத்திருக்கிறதுனால cc-ங்கிறது சென்டிமீட்டர் கியூப். சோ அப்ப இங்கே நம்ம இதுக்கு மாத்திக்கணும். சோ 10⁻⁻10. ஓகே, இதுதான் நம்மளுக்கு வந்து சென்டிமீட்டர்ல. சோ இப்போ இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஓகே, m is equal to, நான் ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். m is equal to d into Na into a⁻3 divided by Z. ஓகே, d நம்மளுக்கு என்ன கொடுத்திருந்தாங்க 1.33 கொடுத்திருந்தாங்க. Na வேல்யூ அவகேட்ரா நம்பர் is equal to 6.023 into 10⁻23. ஸ்மால் a நம்மளுக்கு சைடு யூனிட் செல் சைடு எவ்வளவு கொடுத்திருந்தாங்க 500 into 10 சென்டிமீட்டர்ல 10⁻⁻10
cube அப்படின்றதுனால பவர் 3 எடுக்கணும். ஸோ டிவைடட் பை 4. ஓகே, ஏன்னா FCCன்றதுனால நம்மளுக்கு டிவைடட் பை 4. இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 25.033 கிராம் பர் மோல் கிடைக்கும். கிராம் பர் மோல் கிடைக்கும். ஏன்னா இந்த சென்டிமீட்டர் கியூப்பும் இந்த கிராம் பர் சிசிங்கிறதும் சென்டிமீட்டர் இது கேன்சல் ஆயிரும். ஓகே, நம்மளுக்கு அவகேட்ரா நம்பர்ங்கிறது பர் இல்லையா? சோ நம்மளுக்கு கிராம் பர் மோல் வேல்யூ கிடைக்கும். சோ ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் என்ன? 25. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, சோ நம்மளுக்கு தெரிய வேண்டியது வந்து டென்சிட்டிக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதுவும் அதே வருஷம் கேட்ட கொஸ்டின் தான். கேட்டிருக்கிறது நம்மளுக்கு பேக்கிங் ஃபிராக்ஷன் ஆஃப் சிம்பிள் கியூபிக் லாட்டிஸ். ஓகே, பேக்கிங் ஃபிராக்ஷன் கேட்டிருக்காங்க. அப்போ பேக்கிங் எஃபிஷியன்சி தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சிம்பிள் கியூபிக் சிஸ்டத்தோட நம்மளுக்கு பேக்கிங் எஃபிஷியன்சி பாத்தீங்க அப்படின்னா 52%. ஓகே, சோ பேக்கிங் ஃபிராக்ஷன் ஃபார் சிம்பிள் கியூபிக் லாட்டிஸ் வந்து 50. சோ ஆன்சர் இஸ் 0.52. சிம்பிள் கியூபிக்கா இருந்தா நம்மளுக்கு 52%. அதே இது பாடி சென்டர்டா இருந்தா நம்மளுக்கு 68%. ஓகே, FCC, CCP, ஹெக்ஸாகோனல் க்ளோஸ் பேக்கிங் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து 74% பேக்கிங் பிராக்டிஸ். ஓகே, பேக்கிங் ஃபிராக்ஷன். சோ மோர் எஃபிஷியண்டா பேக் ஆகக்கூடியது வந்து இந்த சிசிபில வரக்கூடிய FCCயும் அண்ட் HCP தான் நம்மளுக்கு 74% நமக்கு வரும். ஓகே, சோ நம்ம கொஸ்டின்ல கேட்டது சிம்பிள் கியூபிக் அப்படின்றதுனால 52%, which is equal to 0.52. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. A crystal A diffracts from 111 and 200 planes but not from 110 plane. ஓகே, அதே நேரம் கிறிஸ்டல் B வந்து நம்மளுக்கு 110 and 200 பிளேன்ல இருந்து நம்மளுக்கு டைஃப்ராக்ட் ஆகுது. ஆனா 11 பிளேன்ல ஆகல அப்படின்னு. இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கிறிஸ்டல் டைஃப்ராக்ஷனுக்கான செலக்ஷன் ரூல் நமக்கு தெரியும். என்னன்னு பாத்தீங்கன்னா செலக்ஷன் ரூல் படி இப்ப சிம்பிள் கியூபிக்கா இருந்தா எல்லா HKL வேல்யூமே வந்து அலௌடான ரிஃப்ளக்ஷன் தான், அலௌடு ரிஃப்ளக்ஷன். ஓகே, அதே நேரம் FCCயா இருந்தா நமக்கு வந்து HKL வந்து ஆல் ஆட் ஆர் ஈவனா இருக்கணும். எல்லாமே ஒண்ணு ஆடா இருக்கணும் அல்லது ஈவனா இருக்கலாம். இது வந்து அலௌட். ஓகே, சப்போஸ் மிக்ஸ்டா இருக்கு அப்படின்னா மிக்ஸ்டு ஆல் ஆர் ஆட் வந்து நம்மளுக்கு வந்து forbidden. ஓகே, மிக்ஸ்ட் ஆர் அண்ட் ஈவன் இந்த ரெண்டு சேர்ந்து இருக்கிறது வந்து நம்மளுக்கு forbidden. ஓகே, அதே இது BCC ஸ்ட்ரக்சரா இருக்கும்போது H plus K plus L அதாவது sum of this value will be equal to ஈவனா இருக்கணும். ஈவனா இருந்தா நம்மளுக்கு அலௌடு, ஆடா இருந்தா நம்மளுக்கு forbidden. ஓகே, அது ஆடா இருந்தா forbidden. இப்போ நம்ம பார்ப்போம், கொஸ்டினை பார்க்கலாம். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? A வந்து டைஃப்ராக்டும் போது 111 இங்க எல்லாமே ஆடா இருக்கு. ஓகே, அல்லது இங்க 200 இது எல்லாமே ஈவனா இருக்கு. ஓகே, இதுல எல்லாம் டைஃப்ராக்ட் ஆகுது. ஆனா 110 இங்க 1 ஆடு 0ங்கிறது ஈவன் இப்படி மிக்ஸ்ட் ஆகி வரும்போது ஆகல. சோ அப்போ ஏங்கிறது வந்து என்ன? நம்மளுக்கு FCC. ஏன்னா FCCக்கு தான் வந்து HKL வந்து ஆடா இருக்கணும் அல்லது எல்லாமே ஈவனா இருக்கணும். மிக்ஸ்டா இருந்தா கிடையாது. அப்ப அடுத்து நம்ம கிறிஸ்டல் Bக்கு வரலாம். கிறிஸ்டல் Bல நம்மளுக்கு 110 and 200 இதுல எல்லாம் டைஃப்ராக்ட் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துறேன். இதை ஆட் பண்ணி பாருங்க. 1 plus 1 plus 0 which is equal to 2. அதே மாதிரி 2 plus 0 plus 0 which is also 2. இங்க வந்து நம்மளுக்கு sum of the values வந்து ஈவன் நம்பர் வருது. ஆனா இங்க இந்த 1 இது வந்து அலௌடா இருக்கு. இங்க சம் வந்து நம்மளுக்கு என்ன வருது? 3 வருது. ஏன்னா 1 plus 1 plus 1 சொல்லும்போது 3 வருது. இது ஆட்ன்றதுனால இது நம்மளுக்கு டைஃப்ராக்ட் ஆகுது. அப்போ B வந்து நம்மளுக்கு வந்து BCC lattice. So option A is the correct answer. A has FCC lattice while B has BCC lattice. Okay, அப்ப நம்மளுக்கு இந்த செலக்ஷன் ரூல் தெரிஞ்சிருக்கணும். அப்ப ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். இது வந்து இந்த மாடல், இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடிய மாடல், CSRல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ஜூன் 2013ல கேட்ட கொஸ்டின். The coordinates for the atom is BCC unit cell. Okay, நம்மளுக்கு BCC unit cell வரையலாம்.
இப்ப நம்மளுக்கு பிசிஸ்ல எப்படி இருக்கும்? ஒவ்வொரு கார்னர்லயும் ஆட்டம்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு பாடியோட சென்டர்லயும் ஒரு ஆட்டம் இருக்கும் இல்லையா? பாடியோட சென்டர்லயும் ஒரு ஆட்டம். பார்க்க போனா இந்த பாடியோட ஆட்டம்ஸ்ல சென்டரோட இருக்கிறது வந்து இந்த டிஸ்டன்ஸ்ல ஆஃப்ல இருக்கும் இல்லையா? இதனோட வேல்யூ சொல்ல போனா இதனோட வந்து கோஆர்டினேட் வந்து 1,2 1,2 1 ஏன்னா எக்ஸ் அண்ட் ஒய் எல்லாத்துலயுமே இருந்து நம்மளுக்கு ஓகே இந்த டிஸ்டன்ஸ் கோஆர்டினேட் இது வந்து நம்ம ஆரிஜின் எடுத்துக்கோங்க 0 0 0. So இததான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. So the coordinates for the atoms in the body centered cubic cell வந்து நம்ம ஆரிஜின்ல இருந்து பாடி சென்டர்ட் வந்து என்னவா இருக்கும்? நம்மளுக்கு 1/2 1/2 1/2ல தான் இருக்கும். ஓகே எல்லா இதுல இருந்துமே இதே மாதிரி தான். So option B is the correct answer. Okay இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் B is the correct answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல நம்மளுக்கு இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னா டைரக்டா நம்மளுக்கு டி ஃபார்முலால நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். ஓகே பாருங்க டி என்ன ஈக்குவேஷன் என்ன நம்மளுக்கு இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு a divided by root of h square k square plus l square. ஓகே இந்த क्वेश्चनல a கொடுத்திருக்காங்க லாட்டிஸ் பாராமீட்டர் 4ன்றத கொடுத்திருக்காங்க plane கொடுத்திருக்காங்க சோ planeல நமக்கு hங்கிறது 1 kங்கிறது 0 lங்கிறது 0 so 4 divided by 1 which is equal to 4. Very simple ஆன question. Option C is the correct answer. ஃபார்முலால டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் தான் பண்ணணும். அடுத்த क्वेश्चन பாருங்க. A plane of spacing D shows first order track diffraction at angle theta கொடுத்திருக்காங்க. A plane of spacing 2D சொல்லி நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. இப்ப 2D வரும்போது என்ன வரும் சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு Bragg equation என்ன? Bragg equationல நம்மளுக்கு n lambda is equal to 2D sin theta இல்லையா? அப்போ நம்ம இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். sin theta is equal to n lambda divided by 2D. ஓகே இதுல இருந்து நம்மளுக்கு d என்னன்றது வருது t is equal to lambda divided by ஓகே நம்மளுக்கு டைஃப்ராக்ஷன் சொல்றதுனால நான் n வந்து 1 ன்னு போட்டுட்டேன். ஓகே அதனால நம்ம lambda divided by 2 sin theta நமக்கு வரும். இது ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிருக்கு. ஓகே ஆனா அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு வந்து d வந்து 2d அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் d வந்து என்ன சொல்லியிருக்காங்க 2d ஸ்பேசிங் வந்து 2d ஆ வரும்போது என்ன வரும் இப்போ இதை நம்ம இங்க கொண்டுட்டு வரணும். அப்ப sin theta is equal to ஓகே 2d நம்ம போட்டோம்னா ஓகே so sin theta is equal to lambda diffraction n வந்து 1ன்றதுனால lambda divided by 2 into 2d ஏன்னா d வந்து என்ன வருது 2d ஆயிருது so lambda divided by 4d நமக்கு வருது. so sin theta என்ன நம்மளுக்கு lambda divided by 4d. இதை நம்ம எதுல சப்ஸ்டிடியூட் பண்ண ஆக்சுவலி d இந்த நம்மகிட்ட இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா இந்த d is equal to lambda divided by 2 sin theta அப்படின்றத இந்த ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். இது ஓகே சோ இதை நீங்க வந்து இந்த இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் sin theta is equal to sin theta is equal to lambda divided by 4 அந்த dங்கிற இடத்துல தான் நம்ம இதை சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். அப்ப நம்மளுக்கு இங்க என்ன வரும் lambda into 2 sin theta நமக்கு வரும். சோ lambda நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். ஓகே இங்க 2 and 4 வந்து 2 ஆ சோ நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்ன sin theta is equal to sin theta divided by 2. எப்போ ஸ்பேஸ் வந்து 2d ஆகும்போது d வந்து 2d ஆகும்போது sin thetaல பாதியா நமக்கு மாறும். சோ அப்போ thetaங்கிறது என்ன sin inverse sin theta by 2. ஓகே சோ நம்மளுக்கு ஆப்ஷன் C will be the correct answer. ஏன்னா ஸ்பேசிங் வந்து 2d ஆ மாறும்போது shows diffraction at sin theta inverse sin theta by 2. So option C is the correct answer. Okay. So நம்மளுக்கு ஃபார்முலா பிராக் ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி நம்மள கொடுத்திருக்க கண்டிஷனை சப்ஸ்டிடியூட் பண்ணா நம்மளால ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது பாருங்க நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க
கொடுத்திருக்கிறது வந்து ஃப்ரங்கல் டிஃபெக்ட். ஓகே, ஃப்ரங்கல் டிஃபெக்ட்ல என்ன நடக்கும்? நார்மலா வந்து ஃப்ரங்கல் டிஃபெக்ட்ல வந்து ஒரு கேட்டையான் அல்லது ஆனியான் வந்து எஸ்பெஷலி கேட்டையான் வந்து தன்னோட பொசிஷன்ல இருந்து மிஸ் ஆகி நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியல் பொசிஷன்ல ஆக்குபை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு கேட்டையான் இருக்கு, ஆனியான், கேட்டையான், ஆனியான், கேட்டையான், ஆனியான் இப்படி இருக்கு. ஓகே, ஓகே, இந்த மாதிரி இருக்க பட்சம் நான் பெருசா வரைஞ்சிருக்கிறது ஆனியான்ஸ். ஏன்னா ஆனியான்ஸ் வந்து லார்ஜர் இன் சைஸ் when compared to cations. இப்போ இந்த கேட்டையான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பிளேஸ்ல மிஸ் ஆகி, ஓகே, இந்த பிளேஸ்ல உள்ளது, இப்போ சப்போஸ் இந்த பிளேஸ்ல உள்ளது மிஸ் ஆகி இந்த பொசிஷன்ல போய் ஆக்குபை பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போயிருக்கதா நம்ம ஃப்ரங்கல் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஃப்ரங்கல் டிஃபெக்ட்ல வந்து எந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் ரேஷியோ நீங்க எதுவுமே மாறாது. அதே மாதிரி டென்சிட்டியுமே வந்து கம்மியாகாது. ஏன்னா அந்த அயான் மூவ் ஆகுற அயான் வந்து இண்டஸ்ட்ரியல் பொசிஷனுக்கு உள்ளதா இருக்கு. அதுதான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. when frangal defects are created in an crystal otherwise perfect in ionic crystal, the density of the ionic crystal என்ன ஆகுது? remains same. ஏன்னா அங்க வந்து இண்டஸ்ட்ரியல் பொசிஷன்ல போய் தான் நமக்கு இருக்கு, ஆக்குபை ஆயிருக்கு. ஓகே, சோ இப்ப இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது 2013ல கேட்ட கொஸ்டின். நம்மளுக்கு ஒரு காம்பவுண்ட் M and X atoms has a cubic units சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, M atoms வந்து நம்மளுக்கு எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. கார்னர்ஸ்லயும் பாடி சென்டர்லயும் பிரசன்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி X atom வந்து ஃபேஸ் சென்டர்ல அந்த கியூப்ல இருக்கு. அப்படின்னா நம்மளுக்கு Mங்கிறது எங்கெல்லாம் இருக்கு? கார்னர்ல இருக்கு. 8 into 1/8 பிளஸ் நம்மளுக்கு எங்க இருக்கு? பாடியோட சென்டர்ல இருக்கு. அது அப்படிதான், ஒண்ணுதான் இதனுடைய ஷேர் ஆகாது. சோ அப்போ 1 plus 1 is equal to 2. ஓகே, M வந்து 2 ஆட்டம்ஸ் இருக்கும். X வரலாம். X வந்து என்ன சொல்லியிருக்காங்க? நம்மளுக்கு ஃபேஸ் சென்டர் பொசிஷன்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் சென்டர் பொசிஷன்ல நம்மளுக்கு 6 ஃபேசஸ் இருக்கு. அது வந்து ஷேர் ஆகுறது 2 இடங்களுக்கு கிடையாது. சோ 1/2 which is equal to 3. அப்ப நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? M2X3 is the formula. So கரெக்டான ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு D is the correct answer. Okay, M2X3. Okay, அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இதுல நம்மளுக்கு ஃபிராக் ஈக்குவேஷன்ல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? D பிளேன் பத்தி சொல்லியிருக்காங்க. யூனிட் சைட் லென்த் A கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வேவ் லென்த்தும் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, கேட்டிருக்கிறது நம்மளுக்கு வந்து தீட்டா கேட்டிருக்காங்க, ஆங்கிள் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ஃபார்முலா படி என்ன? n lambda is equal to 2d sin theta. இதுதான் நம்மளோட பிராக்ஸ் ஈக்குவேஷன். இந்த கொஸ்டின்ல அப்போ தீட்டா நம்மளுக்கு வந்து எல்லாமே மத்ததெல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். sin theta is equal to 2d sin theta இல்லையா? சோ n lambda divided by 2d. இப்போ இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது வந்து DAயுமே தனியா செப்பரேட்டா கால்குலேட் பண்ணிடலாம். Dன்றது என்ன? A divided by root of H square K square plus L square. A வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது வந்து 3.238 ஆம்ஸ்ட்ராங் கொடுத்திருக்காங்க. divided by root 1 square plus 0 square plus 0 square. நம்மளுக்கு root 1 square தான் நமக்கு வரும். So which is equal to 3.238 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, சோ இதுதான் நம்மளுக்கு D. அப்ப இங்க இத சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஓகே, என்ன டைஃப்ராக்ஷன் சொல்லிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆர்டர் டைஃப்ராக்ஷன் சொல்லிருக்காங்க. சோ அப்ப n is equal to 1. ஓகே, சோ 1 into வேவ் லென்த் என்ன? 2.29 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, நம்மளுக்கு டிவைடட் பை 1 ஸ்கொயர் இல்லையா? 1 ஸ்கொயர் அப்படின்னா டிவைடட் பை ரூட் 2 வரணும். ஓகே, சோ 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் சொல்லும்போது ரூட் 2. இப்போ இங்க டிவைடட் பை 2 into நம்ம D யோட வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்றோம். 3.238 ஆம்ஸ்ட்ராங் டிவைடட் பை ரூட் 2 வரும். அதை நான் மேல கொண்டுடுறேன். ஓகே, இப்போ இதனோட கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? வேல்யூ வந்து இதெல்லாம் கால்குலேட் பண்ணி எடுத்தா நம்மளுக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது வேல்யூ வந்து 0.5 கிடைக்கும். ஓகே, இப்போ sin theta is equal to 0.5. that means 1/2. sin அப்போ தீட்டாங்கிறது என்னது? sin inverse 1/2 which is equal to 30 degree angle. So option
A is the correct answer. Okay. So நம்மளுக்கு Bragg equationல substitute பண்ணணும். இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இது 2013ல கேட்ட கொஸ்டின். போத் சோடியம் குளோரைட் அண்ட் பொட்டாசியம் குளோரைட் ரெண்டுமே வந்து FCC-ல தான் கிறிஸ்டலைஸ் ஆகுது ஸ்ட்ரக்சர் தான். ஆனா நம்ம எக்ஸ்ரே பவுடர் டைப்ராக்ஷன் பண்ணும்போது NaCl வந்து FCC ஸ்ட்ரக்சர் காமிக்குது. ஆனா வந்து பொட்டாசியம் குளோரைட் வந்து நம்மளுக்கு கரஸ்பாண்ட் சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சரா இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்க பாருங்க, இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ல வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க, பொட்டாசியமும் குளோரைடு வந்து ஐசோ எலக்ட்ரானிக். எஸ், தட் இஸ் ட்ரூ. ஏன்னா பொட்டாசியத்துல உள்ள நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் நம்மளுக்கு குளோரைட்ல உள்ள நம்பர் எலக்ட்ரானும் ஈக்குவலா இருக்கும். 18 எலக்ட்ரான் நமக்கு இருக்கும். ஓகே, அதுதான் ரீசனா? எஸ், அதுதான் ஆக்சுவலி ரீசன். ஏன்னா நம்மளுக்கு ரெண்டுமே ஐசோ எலக்ட்ரானிக்கா இருக்கு. சோடியமும் குளோரைடு வந்து ஐசோ எலக்ட்ரானிக் கிடையாது. அப்ப அதுவே வந்து நமக்கு தேவையில்லை. ஏ வந்து இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகே, இந்த ஐசோ எலக்ட்ரானிக் மட்டும் இல்ல, இந்த ஐசோ எலக்ட்ரானிக்கா இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு அது சிம்பிள் கியூபிக்கா தெரியுது. ரீசன் என்னன்னா ரெண்டுமே ஐசோ எலக்ட்ரானிக். இந்த பொட்டாசியம் அயானும் Cl மைனஸ் அயானுக்குமே நம்மளுக்கு வந்து டைஃப்ராக்ஷன் பவர் வந்து ஸ்கேட்டரிங் பவர் வந்து சேமா இருக்கும். அதாவது ஐடென்டிக்கல் ஸ்கேட்டரிங் பவர். ஐடென்டிக்கல் ஸ்கேட்டரிங் பவர். ஓகே, ரெண்டு அயானுக்குமே. சோ அப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து 1 பிளேன் வந்து நம்மளுக்கு தெரியாது, ஆப்சென்ட் ஆகும். நம்மளுக்கு 100 பிளேன், அதுக்கப்புறம் 00200 பிளேன் மட்டும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அப்போ இது வந்து ஒரு சிம்பிள் கியூபிக் இதான் நம்மளுக்கு காமிக்கிறது. ஏன்னா ஐடென்டிக்கல் ஸ்கேட்டரிங் பவர் இருக்கிறதுனால பிளேன்ஸ் வந்து ஆப்சென்ட் ஆகுது. சோ நம்மளுக்கு தெரியறது வந்து சிம்பிள் கியூபிக் மாதிரி. அதுதான் ரீசன். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். மத்த சியும் டியும் பாருங்க, டிஸ்ஆர்டர்ட்னஸ் கிடையாது, அதே மாதிரி ஆன்டி சைட் டிஃபெக்டும் கிடையாது. எதுவுமே காரணம் கிடையாது. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அது எல்லாமே. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், ப்ராப்பர் ரீசன். ஏன்னா ஐசோ எலக்ட்ரானிக்லா இருக்கிறதுனால அதுக்கு ஐடென்டிக்கல் ஸ்கேட்டரிங் பவர் இருக்கு. அதனால சில பிளேன்ஸ் ஆப்சென்ட் ஆயிருக்கு. சோ அதனால ஆப்சென்ட் ஆகுறதுனால நம்மளுக்கு சிம்பிள் FCC வந்து சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சரா நம்மளுக்கு தெரியுது. எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, இது நம்மளுக்கு நல்ல ஒரு அழகான கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்க, when silicon is doped with group 5 element என்ன ஆகுது? ஓகே, சோ நம்மளுக்கு சிலிகான் வந்து நம்மளுக்கு 4th குரூப் எலிமெண்ட் இல்லையா? அப்போ நம்மளுக்கு 5th குரூப் எலிமெண்ட் உள்ள இதை வச்சு நம்ம நைட், பாஸ்பரஸ், ஆர்சனிக் அந்த மாதிரி டோப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு N டைப் செமிகண்டக்டர் கிடைக்கும். N டைப் செமிகண்டக்டர் கிரியேட் ஆகும். ஓகே, அது என்னவா மாறுது? N டைப் செமிகண்டக்டர். N டைப் செமிகண்டக்டர்னா நம்மளுக்கு நெகட்டிவ் சார்ஜ் தான் வந்து அந்த கண்டக்டிவிட்டிக்கு ரீசன். அப்போ பேண்ட் நம்ம ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப கீழே வந்து நம்மளுக்கு வந்து வேலன்ஸ் பேண்ட் இருக்கு. ஓகே, இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து நியர் டு த கண்டக்ஷன் பேண்ட் வந்து ஒரு டோனார் பேண்டை கிரியேட் பண்ணும். இது நம்மளுக்கு என்ன? டோனார் பேண்ட். ஏன்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ்ல இங்கதான் வந்து கிரியேட் இது பண்ணி, ஓகே, இந்த பேண்ட் கிரியேட் பண்ணி, இது வந்து ஆக்சுவலி நம்மளோட கண்டக்ஷன் பேண்ட். சோ நம்மளுக்கு டோனார் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் எனர்ஜி கம்மியா இருக்கிறதுனால இந்த டோனார் பேண்ட்ல இருந்து எனர்ஜி கேப் ரொம்ப கம்மி அப்படின்றதுனால டோனார் பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகும். சோ இந்த மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அந்த அயான்ஸ் தான் நம்மளுக்கு இந்த நெகட்டிவ் சார்ஜ் தான், மூவ்மெண்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் தான் நம்மளுக்கு கண்டக்டிவிட்டி ரீசன். சோ அப்ப நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க? டோனார் லெவல்ஸ் ஆர் கிரியேட்டட் க்ளோஸ் டு வேலன்ஸ் பேண்ட். தட் இஸ் ராங். இட் இஸ் கிரியேட்டட் நியர் டு த கண்டக்ஷன் பேண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். டோனார் லெவல்ஸ் ஆர் கிரியேட்டட் க்ளோஸ் டு கண்டக்ஷன் பேண்ட். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அக்செப்டர் லெவல். ஆக்சுவலி அக்செப்டர் லெவல் நம்ம வந்து நமக்கு P டைப் செமிகண்டக்டர்ல தான் கிரியேட் ஆகுமே உள்ள N டைப்ல கிடையாது. சோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் டஸ் நாட் கிவ் எனி ஸ்ட்ரக்சரல் இன்ஃபர்மேஷன். நம்மளுக்கு எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் எதனோட நார்மலா வந்து கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் தான் நம்மளுக்கு சிங்கிள் கிறிஸ்டல் டைஃப்ராக்ஷன் மெத்தட் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரக்சரல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அப்போ இத கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பார்த்தா மெட்டாலிக் சாலிட்ஸ் வந்து ட்ரூ கிறிஸ்டலைன் சாலிட். சோ அப்ப நம்மளுக்கு கண்டிப்பா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். மாலிகுலர் சாலிட்ஸ்மே வந்து கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் தான் கிடைக்கும். கிடைக்காதது இந்த அயானிக்குமே நம்மளுக்கு நல்ல கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகும். சோ நம்மளுக்கு டைஃப்ராக்ஷன் இன்ஃபர்மேஷன், ஸ்ட்ரக்சரல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஆப்ஷன் டில தான் அமார்பஸ் இருக்கு. அமார்பஸ் சாலிட்ஸ் வந்து நம்மளுக்கு சிங்கிள் கிறிஸ்டலா வராது. சோ அதனால எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன்ல இருந்து நம்மளுக்கு ஸ்ட்ரக்சரல் இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. பவுடர் எக்ஸ்ஆர்டில தான் நம்ம இதை மோஸ்ட்லி ஸ்டடி பண்ணுவோம். சோ நம்மளுக்கு வந்து
என்ன சொல்றது சிங்கிள் கிறிஸ்டல் எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன்ல ஸ்ட்ரக்சர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அமார்பஸ் சாலிட்ஸ். அடுத்து பாருங்க, இது 2015ல கேட்ட கொஸ்டின். நம்மளுக்கு வந்து ரெண்டு ஆங்கிள், அதாவது பிளேன், ரெண்டு பிளேன் கொடுத்திருக்காங்க. 201 பிளேனும் XY பிளேனும் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு பிளேனுக்கு இடையிலான ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிறிஸ்டல் வந்து சிம்பிளான கியூபிக் கிறிஸ்டல் லாட்டிஸ். ஓகே, சோ அப்ப நம்மளுக்கு XY பிளேன்னா நம்மளுக்கு வந்து மில்லர் இண்டிசஸ் என்ன XY பிளேன்ல? XY பிளேன்ல நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மில்லர் இண்டிசஸ் வந்து 100. ஓகே, சாரி, XY பிளேன்ல ஆப்சென்ட், X-ம் 0வும் ஆப்சென்ட் இருக்கும் Z. சோ நம்மளுக்கு XY பிளேன்ன்றது என்னது, மில்லர் இண்டிசஸ் வந்து 001. ஓகே, சோ இப்போ நம்ம வந்து நார்மலா ரெண்டு பிளேன் இருக்கும்போது ஒரு சிம்பிள் கியூபிக் சிஸ்டத்துல ஃபார்முலா ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா cos θ is equal to h1 k2 plus k1 k2 plus L1 L2 divided by root of, this is the formula. Okay, so h1 square plus k1 square plus L1 square into h2 square plus k2 square plus L2 square. Okay, இப்போ நம்ம இதெல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். நம்மளுக்கு இது 201, இது வந்து h1 k1 L1 எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு h2 k2 L2 எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு h1 வந்து 0 ஆயிரும், h1 h2 ப்ராடக்ட், அதே மாதிரி k1 k2 ப்ராடக்டும் 0 ஆயிரும். L வரும்போது நம்மளுக்கு 1 into 1 வரும். ஓகே, சோ டிவைடட் பை இங்க ரூட் எடுக்கும்போது h1ல வந்து 2 ஸ்கொயர் பிளஸ் 0 பிளஸ் 1 ஸ்கொயர் இந்த ரூட்ல வந்து நம்மளுக்கு 0 பிளஸ் 0 பிளஸ் 1 ஸ்கொயர். நம்மளுக்கு என்ன கிடைக்குது இங்க வேல்யூ சொல்லி பார்த்தா நம்மளுக்கு 1 டிவைடட் பை ஓகே ரூட் 5 ஓகே இன்டு ரூட் 1. சோ நம்மளுக்கு கிடைக்கிறது 1 by root 5 கிடைக்குது. ஓகே, this is equal to cos theta. But theta is equal to cos inverse of this 1 by root 5, which is equal to 63.44 degree. ஓகே, 63.44 degree. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த வேல்யூ வந்து greater than 60 இருக்கு. ஓகே, ஏன்னா நம்மளுக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன்ல வந்து less than 30, between 30 and 45, between 45 and 60 and greater than 60 கொடுத்திருக்காங்க. நம்ம வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு greater than 60 கிடைச்சிருக்கு. சோ ஆப்ஷன் D is the correct answer. ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. Each void in a two-dimensional hexagonal close-back layer of circle. அதாவது hexagonal 2 dimensionல நம்மளுக்கு hexagonal close-back. ஓகே, எப்படி நம்மளுக்கு ஆட்டம்ஸ் வரும், 1 2 இப்படி ஆட்டம்ஸ் அரேஞ்ச் ஆகும். ஒண்ணு டச் பண்ணு. இப்ப அவங்க கேட்டிருக்கிறது வந்து வாய்டு தான் கேட்டிருக்காங்க இல்லையா. இப்ப வாய்டு சொல்லும் போது நம்மளுக்கு இங்க பாருங்க, நான் வேற கலர் யூஸ் பண்றேன். ஆட்டம், இப்போ இந்த ஆட்டம் அட்டாச்ட் ஆயிருக்கு இந்த 3 அணு. இதுல நம்மளுக்கு வாய்ட்ஸ் எங்க இருக்கு, இந்த இருக்கு இல்லையா. இந்த மாதிரி நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ட்ஸ், இதுதான் வாய்ட்ஸ், நம்மளோட வாய்ட்ஸ். இது ஒவ்வொரு வாய்ட்ஸ் எத்தனை ஆட்டம் டச் பண்ணி, எத்தனை சர்க்கிள் பாத்தீங்கன்னா 3 சர்க்கிள்ஸ் நம்மளுக்கு டச் பண்ணிருக்கு. சோ ஆப்ஷன் B is the answer. நம்மளுக்கு இந்த பிக்சரை பார்த்தாலே நமக்கு தெரியும் 3 atoms டச் பண்ணிருக்கு இல்லையா. சோ அப்போ 3 circlesன்றதுனால ஆப்ஷன் B is the correct answer. அடுத்த क्वेश्चन பாருங்க, நம்மட்ட என்ன கேட்டிருக்காங்க, sin square theta value obtains from X-ray powder diffraction. என்ன மாதிரி இருக்கு, 2x 4x 6x 8x இந்த மாதிரி போகுது. டபுள் ஆயிட்டே நமக்கு ஒவ்வொரு 2 நமக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு. ஓகே, சோ அப்ப இந்த இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த கிறிஸ்டல் டைப் வந்து PCC. ஏன்னா x வந்து என்ன வருது, 2x 4x 6x 8x வரதுனால இந்த மாதிரி வரக்கூடியது வந்து BCC. சோ அப்போ C யும் B யும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம்.
ஓகே, இப்போ எக்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவல் கொடுத்துருக்காங்க? 0.06 வந்து நம்மளுக்கு ஈக்குவல் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ அப்போ வேவ் லென்த்தும் கொடுத்துட்டாங்க, யூனிட் செல்லும் யூனிட் செல் பேரமீட்டர். யூனிட் செல் நம்ம பிசிசி ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அந்த சைன் ஸ்கொயர் தீட்டா பேட்டர்ன்ல இருந்து. இப்போ நம்மளுக்கு யூனிட் செல் லென்த் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, யூனிட் செல் லென்த் கண்டுபிடி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஸ்கொயர் டிவைடட் பை 4a ஸ்கொயர். ஓகே, அப்போ நம்மளுக்கு a ஸ்கொயர்ங்கிறது என்னது? லாம்டா ஸ்கொயர் டிவைடட் பை 4x. அப்போ ஏன்றது நம்மளுக்கு ரூட் எடுங்க, லாம்டா டிவைடட் பை 2 ரூட் 3x. அப்போ இது நாங்க 1.5 டிவைடட் பை 2 இன்டு x வந்து நம்மளுக்கு 0.06. இந்த வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து 3.146 ஆம்ஸ்ட்ராங் கிடைக்கும். This A is the answer. A is the answer, not a. Okay. So option A is the correct answer. அடுத்த கொஸ்டின் நமக்கு பாருங்க. இந்த கொஸ்டின்ல ஒரு கரெக்ஷன் இருக்கு. This is √3 by 5 divided by 8. ஓகே, இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது நமக்கு என்ன? நம்மளுக்கு ஒரு அயான் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகுறது, ஒரு ஆட்டம் வந்து கிறிஸ்டல் ஆகுறது வந்து பிசிசின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பாடி சென்டர்ட் கியூபிக் ஸ்ட்ரக்சர். ஓகே, இதுல வந்து வால்யூம் ஆஃப் ஃபிராக்ஷன் ஆஃப் த வால்யூம் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, பேக்கிங் ஃபிராக்ஷன் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா என்ன? பேக்கிங் ஃபிராக்ஷன். ஓகே, பிசிசின்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு 68% பேக்கிங் ஃபிராக்ஷன். ஷார்ட்கட்டாவும் இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்க இங்க கொடுத்திருக்க வேல்யூஸ வந்து பை வந்து 3.14 இல்லையா, அந்த கான்ஸ்டன்ட் போட்டு நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க. எதுல 68% நம்மளுக்கு 0.68 கிடைக்குதோ அதுதான் நம்மளோட வேல்யூமா வரும். ஏன்னா பிசிசின்றதுனால பேக்கிங் ஃபிராக்ஷன் வந்து நமக்கு 68%. அப்படி நீங்க ஷார்ட்கட்டா பண்ணாலே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். √3 into 3.14 divided by 8 போட்டீங்கன்னா it will come around 0.679 வரும். So it is equal to 68. Option A will be the correct answer. ஆனா நம்ம இந்த ஃபார்முலால டைரக்டா ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணியும் பார்க்கலாம். பேக்கிங் ஃபிராக்ஷன். ஓகே, பேக்கிங் ஃபிராக்ஷன் is equal to number of atoms in unit cell, okay, into volume of one atom divided by total volume. Okay, so அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம் பிசிசி சொல்றதுனால 2 வரும் இல்லையா. வால்யூம் ஆஃப் ஒன் ஆட்டம் என்னது? நம்மளுக்கு 4/3 πr3. ஓகே, இதுதான் வால்யூம். டிவைடட் பை டோட்டல் வால்யூம்ங்கிறது A, நம்மளுக்கு A3. இப்போ நம்ம வந்து பிசிசில A ஓட ஃபார்முலா என்ன? நம்மளுக்கு A நம்மளுக்கு பாத்தீங்கன்னா A ரேடியஸ்க்கும் யூனிட்ஸ் செல் லென்த்துக்கும் எட்ஜ் லென்த்துக்கும் நம்மளுக்கு ரிலேஷன் என்ன? ஃபார் பிசிசி வந்து நம்மளுக்கு ஆர்ங்கிறது வந்து √3a/4. சோ அப்ப நம்ம A என்ன எழுதிக்கலாம்? A is equal to 4r/√3. இது இங்க நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணலாம், அது ஆராவே இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஓகே, அப்படி சப்ஸ்டிடியூட் பண்றீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? சோ 2 into 4 into 5 r3. இங்க 3 வந்து கீழே வரும். ஓகே, 4/3. அதே மாதிரி இங்க வந்து நம்மளுக்கு கியூப்னு சொல்லும் போது 3 into √3 மேல போயிரும். சோ நம்மளுக்கு 4 ஓட கியூப் into r கியூப் கேன்சல் ஆகும். 4 கியூப்ங்கிறது 64. சோ 64 8 போச்சுன்னா 8 8 64. ஓகே, சோ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய 3 கேன்சல் ஆயிரும். சோ we will get 5√3 divided by 8. இதுதான் நம்மளுக்கு fraction. ஓகே, சோ A is the answer. இந்த மாதிரி ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து நமக்கு தெரியும் பிசிசினா நம்மளுக்கு 68% தான் fraction ஆஃப் வால்யூம்னா அதையும் நம்ம போட்டு பார்த்துடலாம். ஓகே, இப்படி ஷார்ட்கட்டாவும் கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ரெண்டு மெத்தட்ல எது உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கோ அதை அடாப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அதுதான் ஸ்மார்ட்டான மெத்தட், ஏன்னா ஈஸியா நம்மளுக்கு போட முடியும். அடுத்தது பாருங்க எஃப்சிசி. இதுவும் அதே மாதிரி ப்ரீவியஸ் மாதிரி தான், அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எஃப்சிசின்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து இங்க என்னவா வரும்? 2 வரும். இதே மாதிரி நம்ம எஃப்சிசிக்கு நம்மளுக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அதை விட ஷார்ட்டா நம்மளுக்கு என்ன மெத்தட் பார்த்தோம்? நம்மளுக்கு எதுல வந்து 74% எஃப்சிசி வந்து நம்மளுக்கு 74% வந்து வால்யூம்
பேக்கிங் ஃபிராக்ஷன் 75% எதுல வரும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏல தான் வரும். ஏன்னா 3.14 into root 2 divided by 6 calculate பண்ணீங்கன்னா 0.74 நம்மளுக்கு கிடைக்கும். So option A is the correct answer. 5 by 6ங்கிறது 0.52 கிடைக்கும். இது வந்து simple cubic structures நமக்கு வரும். So இந்த மாதிரி ஷார்ட்கட்டாவே நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த cubic crystal நம்மளுக்கு ரெண்டு பிளேன் கொடுத்திருக்காங்க. ரெண்டு பிளேன்ல அப்சர்வ் பண்ணிருக்காங்க. இதுவுமே நம்மளுக்கு செலக்ஷன் ரூல பேஸ் பண்ணதுதான். ஓகே, கொடுத்திருக்கிறது வந்து எல்லாமே ஆடா இருக்கு, எல்லாமே ஈவனா இருக்கிறதுல நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன் அப்சர்வ் ஆயிருக்கு. மிக்ஸ்டா இருக்கும்போது அப்சர்வ் ஆகல அப்படின்னா நம்மளுக்கு அது என்ன அர்த்தம்? தட் இஸ் எஃப்சிசி. தட் இஸ் எஃப்சிசி. ஏன்னா எஃப்சிசில மட்டும்தான் நம்மளுக்கு மிக்ஸ்டா இருக்கும்போது ரிஃப்ளெக்ஷன் வராது. ஆடா இருக்கலாம் அல்லது எல்லாமே ஈவனா இருக்கலாம். ஓகே, தட் இஸ் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The correct relation among the following tetragonal crystal system. Okay, so tetragonal crystal systemத்துல நம்மளுக்கு வந்து அது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம ஃப்ராக்ஸ் ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணா இது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, so ஃப்ராக்ஸ் ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன? n lambda is equal to 2d sin theta இல்லையா? அப்ப sin theta அப்படின்றது நம்மளுக்கு sin theta is equal to n lambda divided by 2d. இது வந்து சயின்ஸ், ஏன்னா கொஸ்டின்ல எல்லாமே sin ஸ்கொயர் theta வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ sin ஸ்கொயர் theta is equal to நம்மளுக்கு என்ன வரும்? n ஸ்கொயர் h ஸ்கொயர், இது n ஸ்கொயர், ஓகே, divided by 4d ஸ்கொயர் நமக்கு வரும். ஓகே, நம்மளுக்கு d கான ஃபார்முலா என்ன? இங்க வந்து 1 by d வச்சு போடுவோம். ஏன்னா நம்மளுக்கு 1 by d is equal to என்ன வரும்? root of h1 square by a square plus k1 square by b square plus L1 square by C square. ஏன் நம்ம இண்டிவிஜுவலா போடுறோம்னா இது டெட்ராகோனல்ல A B C வந்து கொஞ்சம் பாருங்க, ஏயும் பியும் சேமா இருக்கு, ஆனா C வந்து சேமா இருக்காது. சோ அதனால டெட்ராகோனல் கண்டிஷன்ல வந்து நம்மளுக்கு ஏயும் பியும் C, பட் ஏபியும் பியும் சேம், பட் C is not equal to ABன்றதுனால நம்மளுக்கு இதை எப்படி எழுதலாம்? 1 by d square. சார் 1 by d square நம்ம எப்படி எழுதலாம்? ரூட், இது வந்து h ஸ்கொயர் பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் வந்து 1 by d தான் போட்டேன், இப்போ ஸ்கொயர் பண்ணிருக்கேன். சோ இது என்ன வரும்? h ஸ்கொயர், ஓகே, a ஸ்கொயர் டிவைடட் பை a ஸ்கொயர். நான் ரெண்டுலயுமே ஏயும் பியும் சேம்ன்றதுனால a ஸ்கொயர். அதுக்கப்புறம் l ஸ்கொயர் டிவைடட் பை c ஸ்கொயர் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இதை இங்க நம்ம சப்ஸ்டிடியூட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? sin ஸ்கொயர் theta is equal to n ஸ்கொயர் lambda ஸ்கொயர். சாரி, இது வந்து okay, n lambda square divided by 4 1 by d square தான் இது இல்லையா? அப்ப இதை நம்ம இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். 1 by d square என்ன அப்போ நம்மளுக்கு h square plus k square divided by a square, okay, plus l square by LCM எடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கால்குலேட் பண்ணா என்ன வரும்? n square lambda square divided by 4 a square c square into இங்க வந்து நம்மளுக்கு என்ன வரும்? c square h square plus k square plus a square n square. இதுதான் நம்மளுக்கு கரெக்ட். இது இந்த ரிலேஷன் நம்மளுக்கு எங்க இருக்கு? ஆப்ஷன் B ல தான் இருக்கு. சோ ஆப்ஷன் B is the correct answer. இதுல நம்ம கவனிக்க வேண்டியது வந்து டெட்ராகோனல் சிஸ்டமா இருக்கும்போது ஏயும் பியும் சேம், பட் சி வந்து சேம் கிடையாது அப்படின்றது நம்ம இங்க அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணாதான் நம்மளால கரெக்டான ஆன்சரை அரைவ் பண்ண முடியும். ஓகே, சோ ஆப்ஷன் B is the correct answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். என்ன சொல்லிருக்காங்க? இந்த CCP packing the number of lattice point per unit area in the planes in the order சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிளேன்ஸ பாத்துறலாம். ஓகே, பிளேனை வரைஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் வரைகிறது வந்து 110 பிளேன் பாருங்க. ஒன் ஜீரோ பிளேன் அப்படின்றதுனால இப்போ நான் வேற கலர் யூஸ் பண்ணிக்கிறேன் பிளேன் வரையறதுக்கு. இப்போ 110 பிளேன்ல நம்மளுக்கு இந்த எக்ஸ் இதுல மட்டும் தான் ஒரு யூனிட்ல இருந்து இருக்கு. மத்தபடி இது எல்லாமே இன்ஃபினிட்டிவ். எக்ஸும் இசட்டும் ஒய்யும் இசட்டும் நம்மளுக்கு இன்ஃபினிட்டிவ். ஓகே, அப்போ இது வந்து இந்த பிளேன். ஓகே,
இந்த பிளேன் தான் என்னது நம்மளுக்கு 1 0 0 ஏன்னா எதுல இருந்து வந்திருக்கு 1 by 1 1 by infinity 1 by infinity இதுல இருந்தா நம்ம மில்லர் இண்டீசஸ்ல இருந்தா நம்ம வந்து இந்த பிளேன் வரைஞ்சோம். இது வந்து 1 0 0 பிளேன். இதுதான் நம்மளுக்கு ஒன்ஸ். இங்க வந்து நம்மளுக்கு எத்தனை லாட்டிஸ் பாயிண்ட் இருக்குன்னு பாருங்க நீங்க 1 2 3 4 இங்க ஒண்ணு இருக்கும். இது வந்து நம்மளுக்கு என்ன சொல்றது சிசிபினா எஃப்சிசி எல்லாம் வந்து சிசிபில வரும். ஃபேஸ் சென்டர் சொல்லுவோம். இங்க ஒன்னும் இருக்கும் நம்மளுக்கு ஃபேஸோட சென்டர். இப்போ டோட்டலா நம்மளுக்கு 5 லாட்டிஸ் பாயிண்ட் இருக்கும். என்ன இருக்கும் இங்க 5 லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் நமக்கு இருக்கும். ஓகே இதனோட ஏரியா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ ஸ்கொயர். இதனோட ஏரியா என்ன இது ஏ இது ஏ அப்படின்றதுனால ஏரியா வந்து நம்மளுக்கு வந்து ஏ ஸ்கொயர். அப்போ ஒரு நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து நம்பர் ஆஃப் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் பர் யூனிட் ஏரியா. அப்போ ஒரு ஏரியா ஆக்குபைட் பை ஒரு ஆட்டம். ஏரியா ஆக்குபைட் பை ஒன் ஆட்டம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் இங்க நம்மளுக்கு வரக்கூடியது வந்து டோட்டலா நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 5 இல்லையா. ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 5 வேல்யூ என்ன வரும் நம்மளுக்கு 1 divided by 5 அப்படின்னா 0.2 வரும் இல்லையா. நம்மளுக்கு 0.2 ஏ ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். ஓகே இதுதான் நம்மளோட இந்த வேல்யூ. ஓகே அல்லது இப்படி கூட சொல்லலாம். இப்ப நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பெர் இந்த மாதிரி போகலாம் அல்லது இந்த மாதிரி நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து பெர் 4 வந்து ஷேர் ஆகுறது வந்து 4 into 1 by 4 பிளஸ் 1 ஏன்னா இதுல சென்டர்ல உள்ளது ஷேர் ஆகாதுன்றது. சோ அந்த பிளேன்ல வந்து ஷேர் ஆகாது. நான் பிளேன் வச்சு சொல்றேன். அப்படின்னு நம்மளுக்கு 1 plus 1 வரும். சோ 1 plus 1 சொல்லி சொன்னேன். இப்ப இதெல்லாம் நான் அரேஸ் பண்ணேன் பாட்டு 1 by 1 அப்படி சொல்லி சொன்னா நம்மளுக்கு வந்து 2 வருது இல்லையா. அப்போ ஏரியா வந்து பர் யூனிட் சொல்லி சொன்னா நம்ம என்ன சொல்லிக்கலாம் 2 by a ஸ்கொயர் இப்படி எடுத்துக்கலாம். 2 by a ஸ்கொயர். ஓகே இது வந்து எதுக்கு நம்மளுக்கு 1001 பிளேன். அடுத்த பிளேன் நம்ம வந்து 110 வரையலாம். x y z. ஓகே இப்போ இது 1 பிளேன் அப்படின்றதுனால இங்க பாருங்க நம்மளுக்கு x ஓகே y ஓகே இந்த பிளேன் இல்லையா. இத ஜாயின் பண்ணுங்க. ஓகே சோ டிஃபரண்ட் கலர் யூஸ் பண்றேன் பிளேன் ஷேட் பண்ண. ஓகே இந்த பிளேன் நம்மளுக்கு வந்து 1110 பிளேன். ஓகே இங்க நீங்க பாத்தீங்கன்னா 6 லாட்டிஸ் பாயிண்ட் வரும். ஏன்னா இந்த கார்னர் இங்க இந்த ஃபேஸ் சென்டர்ல இங்கே இருக்கும். இங்கே நம்மளுக்கு ஆட்டம். சோ 6 லாட்டிஸ் பாயிண்ட் நமக்கு. ஓகே இப்ப இங்கேயும் பார்க்க போனா இது எந்த மாதிரி நம்மளுக்கு ஷேர் ஆகுது 6 பாயிண்ட் பார்க்க போனா இந்த 4 பிளேன்ல உள்ளது வந்து 4 into 1 by 4 plus 2 into 1 by 2. ஓகே அது சென்டர் இங்க சென்டர்ல இருக்கக்கூடிய அப்படி பார்க்கணும்னாலும் நம்மளுக்கு 1 plus 1 2 ஆட்டம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஏரியா இங்க பாருங்க இது வந்து நம்மளுக்கு ஏ இந்த ஏரியான்றது ஏ பட் இங்க டயகனலா வர்றது என்ன √2a இல்லையா. சோ அப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூ வந்து ஏரியா வந்து நம்மளுக்கு √2a into a. அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது √2a ஸ்கொயர். இப்போ ஃபார்முலா படி நம்மளுக்கு வந்து ஒரு ஆட்டம் எவ்வளவு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஏரியா ஆக்குபைட் பை 1 யூனிட் அப்படி சொல்லி பார்த்தா நம்மளுக்கு இதனோட டிவைடட் பை இது பாத்தீங்கன்னா 2 divided by √2a ஸ்கொயர் நமக்கு வரும். ஓகே சோ இந்த வேல்யூ நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1.414 divided by a ஸ்கொயர் நமக்கு இங்க வரும். ஓகே எந்த கேஸ்ல 110 கேஸ். அடுத்த பிளேன் நம்ம பார்க்கலாம் 11 பிளேன் நம்ம பார்க்கலாம். 11 பிளேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் அத வரைஞ்சிருவோம்.
இது 1 பிளேன்லனா என்ன அர்த்தம்? நீங்க x ஆக்சிஸ்ல 1, y ஆக்சிஸ்ல z ஆக்சிஸ் 1, இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகே, இந்த பிளேன் இல்லையா? நான் டிஃபரண்ட் கலர் யூஸ் பண்றேன். இதுதான் நம்மளுக்கு வந்து 1 பிளேன். ஏன்னா எக்ஸ் ஒய் இசட் எல்லாத்துலயுமே நம்மளுக்கு 1 1 1 யூனிட் லென்த்ல. ஓகே, இங்கேயுமே நம்மளுக்கு 6 லாட்டிஸ் பாயிண்ட் நம்மளுக்கு. ஓகே, 6 லாட்டிஸ். இங்க நம்மளுக்கு ஷேர் ஆகுறது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா 3 ஆட்டம் வந்து ஷேர் ஆகுது. 3 into 1/6 பிளஸ் 3 into 1/2. ஓகே, ஏன்னா நம்மளுக்கு சென்டர்ல வர்றதும் கார்னர்ல வர்றதையும் பொறுத்து. ஓகே, இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வேல்யூ வந்து 0.5 பிளஸ் 1.5 வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, நம்மளுக்கு அடுத்த ஏரியா பார்ப்போம். ஏரியா இங்க பார்க்க போனா நம்மளுக்கு ஏரியா வந்து என்ன வரும்? இந்த கேஸ்ல வேற கலர் யூஸ் பண்றேன். இங்க பாருங்க, ஏரியா சொல்லி நம்மளுக்கு வரும்போது இந்த பிளேஸ் வந்து √2a. ஓகே, அது மாதிரி இதுவும் √2a. நம்மளுக்கு இப்ப ஏரியா வரும்போது நம்மளுக்கு ஃபார்முலா படி பார்க்க போனா நம்மளுக்கு பித்தாகரஸ் தியரம் படி அதை பார்க்க போனா நம்மளுக்கு ஃபார்முலா வந்து √3/4 into √2a². ஓகே, இருக்கு. இந்த வேல்யூ நம்மளுக்கு பார்க்க போனா நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணா √3/2a² வரும். இது வந்து ஏரியா. பெர் ஆட்டம் சொல்லி நம்மளுக்கு வரும்போது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பெர் யூனிட் செல்னு சொல்லி நம்ம சொன்னா நான் இங்க மேல எழுதுறேன் ஸ்பேஸ் இல்லாததுனால. சோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பெர் யூனிட் சொல்லும் போது மொத்தம் 2 இல்லையா? 2 டிவைடட் பை இந்த வேல்யூ போடணும் இல்லையா? 2 டிவைடட் பை √3a²/2ன்றதுனால இது நம்மளுக்கு மேல போகும். சோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4 டிவைடட் பை √3a² கிடைக்கும். இந்த வேல்யூல நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா யாருக்கு அதிகமா இருக்கும்? 111க்கு தான் நம்மளுக்கு அதிகமான வேல்யூ கிடைக்கும். ஓகே, அடுத்தது நம்மளுக்கு வரக்கூடியது வந்து 110க்கு வரும். ஏன்னா 2/a², லாஸ்டா வர்றதா 1/00. நம்மளுக்கு ஆர்டர் வந்து இந்த மாதிரி இருக்கும். 11, அடுத்து 100, அடுத்து 110. இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு சில தான் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. இது நம்மளோட லாஸ்ட் क्वेश्चन. plutonium crystallizes in monoclinics. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சொல்லிருக்காங்க? நம்மளுக்கு மோனோக்ளினிக் சொல்லியிருக்காங்க. ஓகே, மோனோக்ளினிக்ல ஏபிசி மூணுமே டிஃபரெண்டா தான் இருக்கும். உங்களுக்கு பீட்டா வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ நார்மலா நம்மளுக்கு டென்சிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, நார்மலான ஃபார்முலா என்ன? ரோ இஸ் ஈக்குவல் டு இசட் இன்டு எம் டிவைடட் பை என்ஏ இன்டு ஏ கியூப் இல்லையா? இங்க வெறும் ஏ மட்டும் கிடையாது, சிம்பிள் கியூபிக் தான். இங்க ஏ பி சி வரும். இங்க வால்யூம் கண்டுபிடிக்கும். இது நார்மலா உள்ள ஃபார்முலா. ஆனா மோனோக்ளினிக் சொல்றதுனால நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் த செல் வந்து ஏ கியூப்ங்கிறது வால்யூம் ஆஃப் செல் இல்லையா? வால்யூம் ஆஃப் செல் இஸ் ஈக்குவல் டு ஏபிசி இன்டு சைன் பீட்டா. இதுல நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஓகே, அதனாலதான் பீட்டா வேல்யூ நமக்கு கொடுத்திருக்காங்க. சைன் பீட்டா நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 0.098 சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஏன்னா மத்த டேட்டாலாம் நம்மகிட்ட இருக்கு. ஏன்னா மாஸ் கொடுத்திருக்காங்க, டென்சிட்டி தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ எல்லாமே இருக்கு. இசட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன மோனோக்ளினிக் சிஸ்டம் சொல்லிட்டாங்க நம்மளுக்கு. இப்ப நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம் வேல்யூஸ் எல்லாமே. ஓகே, சோ பாப்போம் என்ன வேல்யூ வரும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இசட் இதுல வேல்யூ இசட் வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பெர் யூனிட் செல் 16 கொடுத்திருக்காங்க. இசட்டும் கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இப்ப நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். ரோ இஸ் ஈக்குவல் டு 20, இது வந்து எம் வந்து என்ன? 244. ஓகே, இன்டு இசட் வந்து என்ன? 16 டிவைடட் பை நம்மளுக்கு நம்பர் ஆஃப் என்ஏ அவகேட்ரா நம்பர் என்ன? 6.023. ஓகே, இன்டு 10 பவர் 23 இல்லையா? 10 பவர் 23. அடுத்து நம்மளுக்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க? கொடுத்திருக்கிறது வந்து ஏபிசி இந்த மூணு நம்ம வந்து பார்ப்போம்.
620. ஓகே, அது பிகோமீட்டர் நம்ம இது மீட்டருக்கா மாத்தி எடுத்துக்கலாம். ஸோ மீட்டருக்கா மாத்திரம் இருந்தா 6.2 into 10 power minus 10. ஓகே, இன்ட்டு நம்மளுக்கு 4.8 into 10 power minus 10 into 11 into 10 power minus 10. ஓகே, நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது இன்ட்டு sin theta நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? sin beta வேல்யூ வந்து 0.98. இதெல்லாம் போட்டு நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா நம்மளுக்கு வேல்யூ கால்குலேட் பண்ணா கிடைக்கக்கூடிய வேல்யூ 20.21 into 10 power 5 gram per meter cube கிடைக்கும். ஓகே, ஆனா நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது வந்து டென்சிட்டி பர் சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த வேல்யூ நம்மளுக்கு சென்டிமீட்டர் கியூப் நம்ம மாத்திக்கலாம். கிடைக்கக்கூடியது என்ன? 20.21. ஓகே, கிராம் பர் சென்டிமீட்டர். மீட்டர் கியூப்ல இருந்து நம்மளுக்கு சென்டிமீட்டர் கியூப்க்கு இது மாறும். ஓகே பாப்பா, சோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, சோ நம்ம இந்த வீடியோல சாலிட் ஸ்டேட் பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ரீவியஸ் இயர்ல உள்ள எல்லா ஓரளவுக்கு எல்லா ஏரியாவும் கவர் ஆகிற மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். நம்மளோட கிளாஸ் ஒரு தடவை கவனிச்சுட்டு மறுபடியும் நீங்க இந்த ஒர்க் ஷீட்டை பாத்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி. தேங்க்யூ.